வணக்கம். ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல குறிப்பா அந்த 12வது உரை அதுக்குள்ளதான் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். ம் இதுல ஒரு சீடன் குருவை எப்படி பார்க்கணும், உண்மையான சீடன்னா யாருன்னு ரொம்ப அடிப்படையான சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. கரெக்ட். இது வெறும் தத்துவ கேள்விகள் இல்ல. இல்லவே இல்ல. ஆன்மீக பாதையில நடக்க ஆரம்பிக்கிற யாருக்குமே இந்த சந்தேகங்கள் வரும். சீடனா இருக்கிறதுனா என்ன, குருவோட பங்கு என்ன? ஆமா. ஒரு பக்கம் முயற்சி பண்ணுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அருள் இல்லாம எது நடக்காதுன்னு சொல்றாங்க. இதுல எது சரி? இது ஒரு பெரிய குழப்பம். இது எல்லாத்தையும் தாண்டி ராமாயண கதைக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த முக்கியமான உரையில இருக்கிற வைரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு கொடுக்கறது தான். சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். ஓஷோ ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த தலைகீழா புரட்டி போடுறாரு. ஆமா. குருவா இருக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா ஒரு நல்ல சீடனா இருக்கிறது தான் உலகத்திலே கஷ்டமான விஷயம்னு சொல்றாரு. கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றாரு? இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. ஏன்னா குருவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும், அதை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா சீடனா இருக்கணும்னா முதல் தகுதியே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு முழு மனசோட ஒத்துக்குறது தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளோட படிப்பு, அனுபவம், நம்பிக்கைகள்னு ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு சுத்துறோம். ஆமா, நிச்சயமா. அந்த மூட்டை மொத்தமும் குப்பைதான்னு ஒத்துக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? நம்ம ஈகோவுக்கு அது ஒரு பெரிய அடி இல்லையா? பெரிய அடி. நான் இவ்ளோ படிச்சிருக்கேன், இவ்ளோ பாத்திருக்கேன், நான் அந்த மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது விடுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த இத்தாலிய பெண்ணோட கதை ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஆமா, அந்த பெண் 3 நாள் தான் ஓஷோ கூட இருந்திருக்காங்க. ஆனா அந்த 3 நாள்ல அவங்க தன் வாழ்க்கை முழுக்க சேகரிச்சு வச்சிருந்த அத்தனை அறிவும் நம்பிக்கையும் ஒண்ணுமே இல்லைன்னு உணர்ந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழுகையில தான் உண்மையான மாற்றம் தொடங்குது. அதே அந்த அழுகை, அந்த உடைஞ்சு போன நொடி, அங்கதான் ஒரு சீடத்துவம் பிறக்குதுன்னு ஓஷோ சொல்றாரு. அறிவுச்சுமை இறங்கும்போது தான் ஆன்மா லேசாகுது. அப்போ மாணவனுக்கும் சீடனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஓஷோ ரொம்ப அழகா விளக்குறாரு இல்லையா? ஆமா, இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மாணவன், அதாவது வித்தியார்த்தி, குரு கிட்ட இருந்து அறிவை வாங்க போறான். அவன் மூளையை நிரப்ப போறான். திரும்பி போகும்போது அவன் இன்னும் பெரிய மூட்டையோட போவான். ஆனா சீடன், அதாவது சிஷ்யன், அறிவை தேடி வரல. அவன் ஆன்மாவை தேடி வரான். அவன் ஆன்மாவை தேடி வரான், தன்னையே குரு கிட்ட கொடுக்க வரான். திரும்பி போகும்போது அவன் காலியா, ஒரு சூன்யத்தோட போவான். ஒரு நிமிஷம், காலியா போறதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அறிவு சேகரிக்கிறது தப்பான விஷயமா? தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆன்மீக பாதையில அறிவு மட்டுமே உதவாது. சில சமயம் அதுவே ஒரு தடையா மாறிடும். ஒரு சும மாதிரி. ஒரு சும. நீங்க ஒரு கோப்பையில டீ ஊத்தணும்னா முதல்ல அந்த கோப்பை காலியா இருக்கணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது மாதிரி தான் சீடனோட வேலை தன்னை காலி பண்றது. அப்பதான் தெய்வீகம் உள்ளே நுழைய முடியும். இதுக்கு ரஹீமோட ஒரு கவிதைய ஓஷோ சொல்றாரு. உண்மையை தேடி போனா இந்த உலகமே உன்னை விட்டு போயிடும். இந்த உலகத்துல பொய்யா வாழ்ந்தா கடவுள் கிடைக்க மாட்டார். இதுதான் ஒரு சீடன் சந்திக்கிற பெரிய தர்ம சங்கடம். சரி, ஒருத்தர் மனசளவுல சீடனாக தயாராகிட்டார்னு வச்சுப்போம். அடுத்தபடி அவர் குருவை எப்படி அணுகணும்? இதுவும் ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா இது சாதாரண டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு மாதிரி இல்லையே. கண்டிப்பா இல்ல. ஓஷோ ரொம்ப எளிமையா சொல்றாரு, என்கிட்ட வரும்போது உன்னை வெளியிலே செருப்ப கழட்டி வைக்கிற மாதிரி கழட்டி வச்சுட்டு வான்னு. அதாவது உங்க கருத்து, உங்க அறிவு, உங்க ஈகோ எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு ஒரு வெள்ளை தாள் மாதிரி உள்ள வரணும். அப்பதான் குரு அந்த தாள்ல எதையாவது எழுத முடியும். ஏற்கனவே கிறுக்கி வச்சிருந்தா அது மேல எப்படி எழுத முடியும்? கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நடைமுறையில இது ரொம்ப கஷ்டம். இதுக்குதான் ஓஷோ குரு சீடன் உறவுங்கிறது ஒரு அறிவுபூர்வமான உறவு இல்ல, அது ஒரு காதல் உறவு மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. கரெக்ட். அங்கதான் அந்த நந்தலால் போஸ் கதை வருது. ரொம்ப ஆழமான கதை அது. ஆமா. நந்தலால் போஸ் ஒரு அற்புதமான கிருஷ்ணர் ஓவியத்தை வரைஞ்சு அவரோட குரு அவனேந்திரநாத் தாகூர் கிட்ட காட்ட எடுத்துட்டு போறாரு. ரவீந்திரநாத் தாகூரே அந்த ஓவியத்தை பார்த்து அசந்து போயிடுறாரு. ஆனா அவனேந்திரநாத் என்ன பண்றாரு தெரியுமா? எரிஞ்சு, சி இது ஒரு ஓவியமா அன்னு திட்டி அனுப்புறாரு. இது ரொம்பவே கொடுமையா தெரியுதே. ஆமா. ஒரு கலைஞனை இதை விட எப்படி காயப்படுத்த முடியும்? அவர் ஏன் அப்படி செஞ்சாரு? இது ஒரு குருவோட கருணையின் இன்னொரு முகம். அந்த ஓவியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவனீந்திரநாத்துக்கு நல்லாவே தெரியும். ஓ. ஆனா அன்னைக்கு அவர் நந்தலால பாராட்டியிருந்தா நந்தலாலோட வளர்ச்சி அத்தோட நின்றுக்கும். நான் ஒரு பெரிய ஓவியங்கிற ஈகோ வந்திருக்கும். சரி சரி. நந்தலாலுக்குள்ள இதை விட ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்குன்னு குருவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உச்சத்தை அவன் தொடணும்னா இந்த சின்ன வெற்றியை தூக்கி எறியணும். அதனாலதான் அந்த கடுமையை காட்டுறாரு. அப்போ குருவோட திட்டம் ஒரு ஆசீர்வாதம் தான். ஒரு ஆசீர்வாகம் தான். அது ஒரு விதமான கடும் அன்பு, அதாவது டஃப் லவ்னு சொல்லலாம்.
ஓ, அப்ப குரு ஒரு சிற்பி மாதிரி. சில சமயங்கள்ல தேவையில்லாத பகுதிகளை உளியால அடிச்சு உடைச்சுதான் ஆகணும். அப்பதான் உள்ள இருக்கிற உண்மையான சிற்பம் வெளியே வரும். அருமையான ஒப்புமை. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இங்கேதான் ஒரு முரண்பாடு வருது. ஆமா. அந்த உரையாடல்ல ஒருத்தர் கேக்குறாரு, நான் லட்சம் முயற்சிகள் செஞ்சு தோத்து போயிட்டேன், கடைசியில இறைவனோட அருள் கிடைச்சதுன்னு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்ப நம்ம முயற்சிக்கு மதிப்பே இல்லையா? இல்ல, அருளுக்காக சும்மா உட்கார்ந்து காத்திருக்கணுமா? எனக்கும் இதே கேள்விதான் வந்தது. எல்லாத்தையும் நானே செய்வேன்னு சொல்றது அகங்காரம், கரெக்ட். எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு சொல்றது சோம்பேறித்தனம். அப்போ சரியான பாதை எது? ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான பதில் சொல்றாரு. இந்த 2 உச்சநிலை பாடுகளுமே தவறுங்கிறாரு. ஓகே. நீங்க உங்க முழு சக்தியும் பயன்படுத்தி முயற்சி செய்யணும். ஓஷோ வார்த்தைகள்ல சொல்லணும்னா, லட்சம் முயற்சிகள் செஞ்சு தோற்கணும். அந்த தோல்வி ரொம்ப முக்கியம். தோல்வி முக்கியமா? ஆமா. ஏன்னா நீங்க முழுமையா தோக்கும்போது தான் என்னால முடியாதுங்கிற உண்மை உங்களுக்கு புரியும். அந்த நிமிஷத்துல உங்க ஈகோ உடையும். ஆஹா, அப்போ முயற்சியே ஈகோவை உடைக்கிறதுக்கான ஒரு கருவிதான். அதேதான். நீங்க முழுமையா முயற்சி செஞ்சு தோத்து போய் சரணடையும் போது அந்த வெற்றிடத்துல அருள் தானா வந்து நிரம்பும். இதுக்கு அவர் சொல்ற தூக்கமின்மை உதாரணம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூக்கம் வரலன்னு கஷ்டப்படுற ஒருத்தர்கிட்ட போய் கொஞ்ச தூரம் நடந்துட்டு வான்னு சொல்றது. ஆமா, ஏன்னா நீங்க தூக்கத்தை ஜோர் செஞ்சு வர வைக்க முடியாது. நீங்க முயற்சி பண்ண தூக்கம் தள்ளி போகும். கரெக்ட். ஆனா நீங்க உடம்புக்கு நல்ல வேலை கொடுத்து அதை களைப்படைய செஞ்சீங்கன்னா தூக்கம் தானா வரும். இங்க உடம்ப களைப்படைய செய்யறது முயற்சி, தூக்கம் தானா வர்றது அருள். முயற்சி இல்லாம அருள் இல்ல, முயற்சி மட்டுமே அருள் இல்ல. இதுதான் அந்த நடுப்பாதை. மிகச்சரியா சொன்னீங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இப்ப இந்த உரையாடலோட உச்சக்கட்டமான பகுதிக்கு வரும். ஜனகரோட வாழ்க்கையிலிருந்து சீத்தை, ராமலீலா பத்தின ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஓஷோ கொடுக்கிற விளக்கம் நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு கோணம். நிச்சயமா. இதுதான் ஓஷோவோட தனித்துவம். அவர் கதைகளை வெறும் கதைகளா பார்க்கறதில்ல, அதை நமக்குள்ள ஒரு உளவியல் நாடகமா மாத்திடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ராமலீலாங்கிறது வெளியில நடந்த ஒரு சரித்திரம் மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு நொடியும் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நமக்குள்ளயா? எப்படி? ரொம்ப சிம்பிள். சீத்தைனா பூமி, பூமியிலிருந்து வந்தவள். ராமர்னா ஆன்மா, அதாவது ஆகாயம். நம்ம வாழ்க்கைங்கிறதே இந்த உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய நாடகங்காம். அட, இதுதான் உண்மையான ராமலீலா. அப்போ இந்த நாடகத்துல நம்மளோட பங்கு என்ன? நாம என்ன செய்யணும்? இங்கதான் சாட்சிங்கிற கருத்து வருது. இந்த நாடகத்துல நீங்க ஒரு கதாபாத்திரமா மூழ்கிடக்கூடாது. நீங்க இந்த நாடகத்தை பார்க்க வந்த ஒரு பார்வையாளன், ஒரு சாட்சியா மட்டும் இருக்கணும். ஓகே. எப்போ நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற இன்பம், துன்பம், கோபம், சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரு சினிமா பார்க்கற மாதிரி தள்ளி நின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நொடியில நாடகம் நின்னுடும். இதுக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கதை ஒரு சரியான உதாரணம் இல்லையா? ஆமா, மிகச்சரியான உதாரணம். அவர் நாடகம் பார்க்கும்போது வில்லன் நடிகன் ஒரு பெண்ணை துன்புறுத்துறத பார்த்து இது நடிப்பினே மறந்துட்டு தன் செருப்ப கழட்டி அந்த நடிகனை அடிக்க பாஞ்சிட்டாரு. அதே போலதான் நாமளும் நம்ம வாழ்க்கை நாடகத்துல ரொம்ப இன்வால்வ் ஆகி இத நாடகம்ங்கிறதைய மறந்துடுறோம். அந்த மறதிக்கு பேரு தான் மாயை. எப்போ உங்களுக்கு நினைவு வருதோ, எப்போ நீங்க சாட்சியா மாறுறீங்களோ, அப்போ மாயை விலகிடும். அந்த நிலைக்கு பேர் தான் முக்தி, மோக்ஷம், நிர்வாணம்னு ஓஷோ சொல்றாரு. நீங்க நாடகத்தை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஆமா. ஆஹா, ஓஷோவோட இந்த ஒரு உரை ஒரு ஆன்மீக பயணத்துக்கான முழு மேப் மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிற இடத்துல ஆரம்பிச்சு குருவோட கைடன்ஸ்ல போய் நம்ம முழு முயற்சியும் கொடுத்து கடைசியில எல்லாத்தையும் சாட்சியா பாக்குற நிலை வரைக்கும் ஒரு முழுமையான பயணமா இருக்கு. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த எல்லா விஷயங்களுமே ஒரே ஒரு எதிரிய குறிவச்சு தாக்குறதுக்கு தான். அந்த எதிரி நம்ம ஈகோ. ஈகோ கரைஞ்சா நீங்க உங்க வாழ்க்கை நாடகத்தோட நடிகரா இல்லாம அதோட சாட்சியா மாறிடுவீங்க. அந்த சாட்சி நிலையில தான் உண்மையான அமைதி, ஆனந்தம் எல்லாம் இருக்கு. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்றாரு, நீங்க சாட்சியா மாறும்போது உங்களுக்குள்ள நடக்கிற ராமலீலா நின்னுடும்னு. சரி, அந்த நாடகம் நின்னுடுச்சு, அதுக்கப்புறம்? நல்ல கேள்வி. அடுத்த நாள் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த சாட்சி நிலையில இருந்துகிட்டே இந்த உலகத்துல வேலை செய்யறது, மத்தவங்கள நேசிக்கிறது, அன்றாட வாழ்க்கைய வாழ்றதுங்கிறது எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.